உத்தரப்பிரதேசல இருந்து தமிழ்நாட்டுக்கு லட்சம் பேரா வர்றாங்க வேலை தேடி. அவங்களுக்கு தமிழ்நாட்டுல பொழப்பு நடத்த வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா நம்மள்ட்ட இண்டஸ்ட்ரி இருக்கு, நம்மள்ட்ட ரேஷன் வசதி இருக்கு, அந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கான கல்வி வசதி இருக்கு. எல்லா சூழலையும் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். நீங்க ஒரு பெரிய ஸ்கீம் ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்கீங்க, அதுல பல கண்டிஷன்ஸ் போட்டுறீங்க. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாதான் ஒருத்தர் இந்த நிதியை பெற முடியும்னு சொல்றீங்க. இந்த கண்டிஷனை தாண்டி வேற தேவைகள் மாநிலத்துக்கு இருக்கலாம். அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நிதி கொடுக்க வேண்டியது உங்களுடைய நிர்பந்தம். வழிவகை இல்லாத வகையில நீங்க சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்ஸை டிசைன் பண்றீங்க அப்படின்றதுதான். மாநில அரசு வசூல் பண்ணத ஒன்றிய அரசு வசூல் பண்ண எடுத்துக்கிடும் பொழுது மாநில அரசுக்கு இழப்பு வருது. அப்ப என்ன பண்ணலாம்? அந்த இழப்பீட்டுக்கான வரியை நான் மக்களிடம் வசூலித்துக் கொள்கிறேன் மாநில அரசுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கலாம். மாநில அரசு அந்தந்த பகுதிக்கு ஏற்றார் போல அந்த நிதியை வசூலித்துக் கொள்ளும், இல்லன்னா அதை விட்டுரும். அதை விட்டுட்டு இழப்பீடு வருதா, அப்ப நானே இவன்றிருந்து வாங்கி உனக்கு டைவர்ட் பண்றேன். எதுக்கு தலையை சுத்தி மூக்க தொடணும்? தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறதுனா அண்ணா தான் சொல்றாரு. தமிழனை நீ அமைதியா இருக்கான்னு நினைக்கிறேன். அவர் உறுதிப்பாட்டோடு அமைதியாக இருக்கிறான். அவன் இந்தியை எதிர்க்கிறான், ஆனால் அறிவுபூர்வமான காரணங்களோடு இந்தியை எதிர்க்கிறான். மாடர்ன் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பன்னீர் பெருமாள். கொந்தளிப்பான ஒரு அரசியல் சூழல்ல தமிழ்நாடே ஒன்றிய அரசாங்கத்துடைய இந்தி திணிப்பை எதிர்த்து, தமிழ்நாட்டுக்கு நிதி மறுக்கப்பட்டதை எதிர்த்து பேசிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம கிட்ட உரையாடுறதுக்காக பத்திரிகையாளர் இந்திரகுமார் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரத்துல பயங்கரமா இந்தி திணிப்பு பணம் அது தமிழ்நாட்டுக்கு கொடுக்காத தொடர்பான உரையாடல்கள் நடந்துகிட்டே இருக்கு. முதல்ல தர்மேந்திர பிரதான் ஒரு அருவருக்கத்தக்க ஒரு வகையில நடந்துகிட்டாரு. நாங்க கண்டிஷனாவே சொல்றாரு, இதை ஏத்துக்கிட்டாதான் நாங்க பணம் தருவோம் அப்படிங்கிறாரு. நேத்து 2 நாளா அண்ணாமலை பேசுறது அடுத்த கட்டத்துக்கு ஒரு அரசியலற்ற அடாவடித்தனத்துக்குள்ள பாஜக போயிட்டு இருக்கிற மாதிரியே நமக்கு தோணுதுல. ஆமா, நீங்க அவர் பேசுனதை கேட்டிருப்பீங்க. அடாவடித்தனம் சொல்றதா அல்லது அறிவுக்கு அப்பாற்பட்டுனா அறிவுக்கு எட்டாத இல்ல, அறிவின் உயரத்துக்கு எட்டவே முடியாத அப்படின்ற பாதாளத்துக்குள்ள இருந்து அண்ணாமலையினுடைய குரலை பார்க்க வேண்டியது இருக்கு. அவர் இந்தி மொழியை படிக்க வேண்டும் என்று நாங்கள் கட்டாயப்படுத்தவில்லை, 3வது ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிட சொல்றோம். என்னங்கன்னா பிரச்சனை? அப்புறம் அவரே மாத்துறாரு. என்ன சொல்றாருடா, மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, அவருக்கு என்னங்கன்னா பிரச்சனை? அவர் குஜராத்தி பேசுவார், அழகா பேசுவாரு, ஹிந்தி பேசுவார், அழகா பேசுவார். உங்களுக்காக இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இங்க உங்கள்ட்ட இங்கிலீஷ்ல பேசுறாரு. அதாவது ட்ரம்ப் சந்திக்க போகும்போது இங்கிலீஷ் கத்துக்கிடாத மோடி, புட்டினை கத்துக்கிடும் போய் பார்க்கும்போது இங்கிலீஷ் கத்துக்கிடாத மோடி, ராஜபக்சேவை பார்க்கும்போது இங்கிலீஷ் கத்துக்கிடாத மோடி, அல்லது டெல்லியிலேயே இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட பேசுறதுக்கு இங்கிலீஷ் கத்துக்கிடாத மோடி, தமிழ்நாட்டுக்கு வரும்போது இங்கிலீஷ் கத்துக்கிட்டாரு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு பெருமை தானே. ஆனா அவர் அதை சொல்லி நம்மளை கன்வின்ஸ் பண்றாராம். எப்படி மோடி 3வதா இங்கிலீஷ் கத்துக்கிட்டாரு, அந்த மாதிரி நீங்க 3வதா வேற ஒரு மொழியை கத்துக்கங்கன்னு. மோடி தமிழ்நாட்டுக்காக கத்துக்கிட்ட அந்த இங்கிலீஷை வச்சு இன்னைக்கு பாருங்க, புட்டினை போய் சந்திக்கிறாரு, ட்ரம்ப் போய் சந்திக்கிறாரு, பயன்படுது. நான் படிக்கிற இந்தி, இப்ப மோடி தான் இங்கிலீஷ் கத்துக்கிட்டாரு, நான் எதுக்கு ஹிந்தி கத்துக்கிட்டு மோடிட்ட போய் பேசணும்? அப்புறம் அண்ணாமலை மோடி அவரை தோல்ல தட்டி கொடுக்கறதுக்கு காரணம் இவருடைய கல்வி அறிவா. அதை வச்சுட்டு கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு வேற. அப்படிப்பட்ட சிறப்பு எனக்கு வேண்டாமா? நான் நல்லபடியா படிச்சு நல்ல உத்தியோகங்களுக்கு போய் நல்ல உயர் பொறுப்புகள்ல சுந்தர் பிச்சை மாதிரி, மயில்சாமி அண்ணாதுரை மாதிரி, ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி, சிவன் மாதிரி, இன்னும் எண்ணற்ற பா சிதம்பரம் மாதிரி, இன்னும் எண்ணற்ற தமிழர்களை போல நாங்க நல்ல வகையில புகழ் அடைஞ்சுக்கிறோம். மோடி உங்களுக்கு தட்டி கொடுக்கற மாதிரியான புகழ்ச்சி எங்களுக்கு தேவை இல்லை அப்படின்றதுதான் தமிழ்நாட்டின் குரல். இந்த மாதிரி ஒரு முந்தி கூட, அதாவது இப்ப இவங்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா ஒரு வறட்சி ஏற்பட்டுருச்சு. சித்தாந்த வறட்சின்னு சொல்றதா அல்லது வறட்சியின் சித்தாந்தம் சொல்றதா அப்படின்னு எனக்கு தெரியல. சித்தாந்தமே இல்லாத ஒரு நிலை. 1938 ராஜாஜி உள்ளிட்டவர்கள் இந்தி திணிப்பை கொண்டு வந்த போதெல்லாம் என்ன பேசப்பட்டது? 3வதா ஒரு மொழி கத்துக்குங்க. அப்ப பெரியார் தான் சொன்னாரு, 3வதா ஒரு மொழி போட்டா கத்துக் கொடுக்கறதுக்கு கொண்ட வாத்தியாரே கிடையாது. அப்ப மறைமுகமாக இந்தியை திணிக்கின்ற வேலைதான் அப்படின்னு அன்னைக்கு நம்ம புதுசா விளக்கம் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருந்தது. இப்ப 1938 ஆரம்பிச்ச அந்த விளக்கத்தை கிட்டத்தட்ட 90 வருஷமா நம்ம மறுபடியும் அதை பேசி சொல்லி கொடுத்து முடிச்சிட்டோம். இப்ப மக்கள் இதுல தெளிவாயிட்டாங்க. இப்ப இவங்க என்ன 3வதா ஏதாவது ஒண்ணு கத்துங்க அப்படின்னு சொல்ற வாதம் எடுபடல. அதனால இவங்க என்ன பேசுறது எப்படி சொல்றதுன்னு தெரியல. தர்மேந்திர பிரதான் போடக்கூடாத அந்த ஜோக்கர் சீட்டை கீழே எடுத்து போட்டதுதான் இதுக்கான வினை அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. இல்ல, இப்ப 1938 இருந்து இப்ப வரைக்கும் இந்த இந்தி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணத்தை 1938லயே பெரியார் சொல்லிடுறாரு. உங்க ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் மீது
இன்னொரு மொழியை திணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்க மேல ஆதிக்கம் செலுத்த நினைக்கிறாங்க. அந்த ஆதிக்கத்தின் வெளிப்பாடாதான் இந்த இந்தி வருது, அதனால நம்ம எதிர்க்கிறோம் அப்படிங்கறத 1938லயே பெரியார் வந்து இந்த பிரச்சனை வரும்போதே சொல்லிடுறாரு. அதே போல இது பெரியார் சொன்ன இந்த வாதம் இது எவ்வளவு கன்வின்சிங்கா மக்களை புரிய வச்சிருக்கு அல்லது விழிப்புணர்வு அடைய வச்சிருக்குன்னா, 2 நாள் முன்னாடி நேத்து எங்க வீடியோல கூட பேசியிருந்தேன். ஒரு கேப் டிரைவரோட கார்ல போயிட்டு இருக்கிறேன். அவர் வந்து கேக்குறாரு, நம்ம அரசியலா பேசுறத பார்த்துட்டு 3ஆம் மொழி கத்துக்கிற பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது எதுக்குன்னே தேவையில்லாம 3ஆவதா ஒண்ணு, ஏன் எங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் தமிழ் தெலுங்கு கன்னடம் படிக்க கூடாதா அப்படின்னு. சரி தாராளமா படிக்கட்டும், அதுக்குன்னு தனித்தனியா சென்டர் இருக்கு, ஏன் கவர்மெண்ட் ஃப்ரீயா சொல்லி தராதா? சரி ஃப்ரீயா சொல்லி தர்றதுக்கு எங்களை டீச்சர் போட சொல்லுது ஒன்றிய அரசு. அப்ப முதல்ல அவங்க டீச்சர் போட்டு அதை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காட்டணும். உத்தரப்பிரதேசத்துல எந்த வீட்டு பிள்ளையாவது இப்ப உத்தரப்பிரதேசத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு லட்சம் பேரா வர்றாங்க வேலை தேடி. இப்ப அவங்களுக்கு தமிழ்நாட்டுல வந்து பொழப்பு நடத்த வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா நம்மள்ட்ட இண்டஸ்ட்ரி இருக்கு, நம்மள்ட்ட தங்கும் வசதி இருக்கு, நம்மள்ட்ட ரேஷன் வசதி இருக்கு, அந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கான கல்வி வசதி இருக்கு, எல்லா சூழலையும் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். நீயா நான் பார்க்க எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும், நேரடியா சாட்சியங்களே இருக்கு. உத்தரப்பிரதேச கடந்த 5 வருஷத்துல 27,000 ஸ்கூல மூடி இருக்காங்க. இப்ப 27,000 ஸ்கூல் வந்து அரசு பள்ளி மூடப்பட்டது, 25,000 ஸ்கூல் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கு அதே காலகட்டத்துல. இந்த 2 பேரல்ஸையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். அப்ப அங்க எத்தனை பேர் தமிழ் கத்துக்கிறாங்க? கேரளாவுல வேலைக்கு வராங்க உத்தரப்பிரதேசக்காரங்க, ஏன் வெஸ்ட் பெங்காலுக்கு வேலைக்கு போறாங்க உத்தரப்பிரதேசக்காரங்க, எத்தனை பேர் பெங்காலி கத்துக்கிறாங்க? அவங்க ஊர்ல அரசாங்கமே மும்மொழி கொள்கையை வச்சிருக்கு. அப்ப அவங்கவுங்க எந்தெந்த ஊருக்கு அவங்க அப்பா வேலையில இருக்கிறாரோ அல்லது எந்தெந்த ஊர்ல அவங்க அப்பா போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாரோ அந்த ஊருக்கான லாங்குவேஜ் அவங்க கத்துக்கிட்டு வந்திருக்கணும்ல, வரல, ஏன் கத்துக்கல அப்படின்னு நான் அந்த கேப் டிரைவர்ட்ட கேக்குறேன். சரி அவன் கத்துக்கல, அதனால ஒண்ணும் தப்பு இல்ல, இங்க வர்றாரு, நம்ம ஒரு டீ சாப்பிடுறோம், டீ போட்டு கொடுக்குறாரு, எவ்வளவு பையான்னு கேக்குறோம், 10 ரூபாய் அப்படின்னு அவர் சொல்றாரு, கத்துக்கிட்டாருல, இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு மனுஷனுக்கு மனுஷன் உரையாடலை கத்துக்கிறதுக்கு வந்து ஒரு வாரம் அந்த மொழி தெரிஞ்சவங்களோட தங்கி இருந்தா போதும். தமிழ்நாட்டுல இருந்து ஆயிரக்கணக்கா மகாராஷ்டிராவுக்கு போனவங்க யாரும் மராட்டி கத்துக்கிட்டோ ஹிந்தி கத்துக்கிட்டோ போகல. ஆமா, அவங்க எல்லாம் தமிழோட மட்டும்தான் போனாங்க. அங்க போய் வேலை நிமித்தமா அந்த மக்களோட புலங்குறப்ப அந்த மொழியை கத்துக்க போறாங்க. இன்னைக்கு தாராவிக்கு போனோம்னா மராட்டி, சுத்த மராட்டி பேசுவாங்க நம்ம தமிழ் மக்கள், நல்ல சுத்த ஹிந்தி பேசுவாங்க. நம்ம ஆளுங்க 2 அர்த்தம் தெரியாம 2 ஒரே மாதிரி இருக்குன்னு நினைப்பான். அதெல்லாம் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவங்க அந்த வித்தியாசம் தெரிஞ்சு படிச்சு அதெல்லாம் பேசுறாங்க, வாசிக்கிறாங்க. நம்ம ஆட்கள் இங்க உட்கார்ந்துட்டு ஸ்கூல்ல கத்துக்கலன்னா கத்துக்க, 5ல் வளையாதது 50ல் வளையாது, 5ல் வளையாது 50ல் வளையாதுன்னு எதுக்கு சொல்லப்பட்டதுன்னு எதுக்கு சொல்ற? இப்போ ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு சொல்லப்பட்ட ஒன்றை மொழியை கற்றுக்கொள்ளு. மொழி எப்ப ஈஸியா கத்துக்கிட முடியும்னா உங்களுடைய அறிவு வளர வளர மொழியை எளிமையா கத்துக்கிட முடியும். ஏன்னா மொழி என்பது அறிவு இல்லன்றத அறிவு வளரும் போது நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அது ஒரு டூல். எப்படி சி புரோகிராமிங் வந்து ஒரு மாசம் கோர்ஸ் போய் கத்துக்கிறோமோ, ஜாவாவை கத்துக்கிறோமோ, அந்த மாதிரி கத்துக்கலாம். இப்போ 3ஆவதா ஒரு மொழியை சொல்லி கொடுன்னு சொல்றாரு, நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். எங்க சொல்லி கொடுக்கிறோம்னா ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கல, தேவைப்படுறவங்க கத்துக்கிறதுக்காக. இப்ப நான் முதல்வன் திட்டம்னு ஒரு திட்டம் அறிவித்தார் நம்முடைய முதலமைச்சர். அந்த திட்டத்தின் கீழே இன்னைக்கு அந்த வெப்சைட்ல போய் பாருங்க, அதுல கோர்சஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா ஜெர்மன் 1, ஜெர்மன் 2, ஜெர்மனுக்கு வேலைக்கு போனவங்களா இருக்காங்க, போயிட்டாங்க. இந்த 4 வருஷத்துல சாதிச்சிருக்கோம். ஆமா, ஜெர்மன் கத்துக்கிறாங்க, ஜாப்பனீஸ் கத்துக்கிறாங்க, இந்தி பிரச்சார சபா மாவட்டம் தோறும் இருக்கு. இந்த தட்சிண பிரதேசத்துக்கு சொல்லக்கூடிய இந்த 4 மாநிலத்துக்கான இந்தி பிரச்சார சபாவே வந்து தமிழ்நாட்டுல தான் இருக்கு. இப்ப இந்த 3ஆவது படிக்க விடல, நம்மள ஒரு கேம்பெயின் பண்றாங்க. ஆமா, இந்த 3ஆவது மொழி எனக்கு தேவைப்படும் போது கத்துக்கிறேன். இப்ப பிரெஞ்சு படிக்கிறாங்கன்னா பிரெஞ்சு படிக்கிறவங்க பிரெஞ்சு தேவைப்படுது அல்லது அங்க போகலாம், ஒண்ணும் இல்ல. ஐரோப்பிய நாடுகள்ல பல நாடுகள் பிரெஞ்சு பேசினால் புரிந்து கொள்ளக்கூடிய நாடுகள் இருக்கின்றன. கனடா பிரெஞ்சு அங்க ஒரு அபிஷியல் லாங்குவேஜ், அங்க போறாங்க. இப்படி பிரெஞ்சு பேசக்கூடிய நாடுகள்ல அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு, அதை கத்துக்கிறாங்க, போறாங்க. அதை ஒருத்தர் இன்னைக்கு தேடி போய் படிக்கிறாரு. ஜெர்மன் படிக்கிறாங்க, இங்க டாய்ஸ் அகாடமிஸ் இருக்குது, ஜெர்மன் படிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு இன்னைக்கு இலவசமா கத்து கொடுக்குது. ஜெர்மனிக்கு போய் இப்ப நாளா எங்க காலேஜ்ல வேலை வாய்ப்பின் நிமித்தமா போகக்கூடியதுல பிரெஞ்சு ஜெர்மன் எதனாலும் கத்துக்கிறாங்க. இப்ப நம்ம 3ஆவது மொழியா இப்படி கத்துக்கிறோம். இதை கத்துக்கிட்டு உலகத்தை நோக்கி நம்ம போறோம். இவங்க என்ன சொல்றாங்க, இவனுக்கு இதுதான் வகுத்தறிச்சலே, இவன் என்ன படிச்சுட்டு ஜெர்மன் போறான், ஜப்பான் போறான், பிரான்ஸ் போறான், இங்கிலாந்து போறான், எந்தெந்த ஆஸ்திரேலியா போறான், கனடா போறான், யூஎஸ் போறான், இவன் அங்கெல்லாம் போறானே அப்படின்னு பொறாம. அந்த பொறாமையின் காரணமாக நம்ம மக்கள்கிட்ட போய் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாத்தையும் கத்துக்கிறட்டும். யாருக்கு டீச்சர் வச்சிருக்க நீ? தமிழ்நாட்டுல 45 கேந்திரிய வித்யாலயம் எனக்கு தெரிஞ்சு, இந்த 45 ஸ்கூல்ல 45 தமிழ், 45 கன்னடம், 45 மலையாளம், 45 தெலுங்கு, 45 துளு, 45 கொங்கணி, 45 குஜராத்தி, 45 ராஜஸ்தானி, 45 பெங்காலி, 45 போஜ்புரி, இப்படி முக்கியமான 10 மொழிகள், 45 சமஸ்கிருதம். தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட சில ஆயிரம் வாத்தியார்கள். ஆனா ஒரு பள்ளிக்கூடத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 22 வாத்தியார்கள் எக்ஸ்ட்ரா போடும். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 22 மற்ற மொழி வாத்தியார்களை நீ வச்சிருக்கியா? முதல்ல ஏன் வைக்கல? ஆனா எல்லா ஸ்கூல்லையும் ஹிந்தி வாத்தியார் இருக்காங்க, சமஸ்கிருத வாத்தியார் இருக்காங்க, தமிழ் வாத்தியார்கள் இல்ல. தமிழ் வாத்தியார் கிடையாது. அப்ப மீதி இருக்கக்கூடிய 20 லாங்குவேஜுக்கு வாத்தியாரே இல்ல. நீயே உன் ஸ்கூல்ல மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்ட ஸ்கூல்ல மற்ற லாங்குவேஜுக்கு வாத்தியார் போடாத போது நான் அந்த கொள்கை தேவையில்லைன்னு நான் சொல்றேன். ஹிந்தி தேவையா? பிரச்சார சபால போய் கத்துக்க, இல்லன்னா வெப்சைட்ல இலவசமா
கத்துக்க. இன்னைக்கு யூடியூப்ல அவன் இலவசமா கத்துக்கிறான். வாய்ப்புகள் இல்லாம இல்ல, எல்லா வாய்ப்புகளையும் தமிழ்நாடு அரசு ஓபனா வச்சிருக்குது. இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, நம்ம நிதி கேட்டு போராட்டம் நடத்துறோம். இந்த நிதி கேட்டு நடக்கின்ற போராட்டத்தை மொழி உணர்வோடு சுருக்கி விட்டால் நம்ம மற்ற நிதிகளை நோக்கி நகர மாட்டோம். ஹிந்தி கத்துக்கிட்டா, இந்திய சேர்த்துக்கிட்டா கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க பேசுறப்ப வரிசையா இந்த பாஜக காரங்க என்னெல்லாம் சொல்றாங்கன்னா, பொய்யா சொல்றாங்க. பிஎம்சி ஸ்கூலை இவங்க ஏத்துக்கிட்டாங்க, அதுக்குள்ள நிதியை வாங்கி வேற சில விஷயங்களுக்கு செலவு பண்ணிட்டாங்க அப்படின்லாம் அவர் அந்த எஸ்ஆர் சேகரா அவர் வந்து நேற்று போடுறாரு. இதுக்கு முன்னாடி என்கவுண்டர் ஏகாம்பரம்னு ஒரு காமெடி இருக்கும்ல, என்ன பண்ண செலவு பண்ணிட்டேன், அதை நீ செலவு பண்ணிட்ட, நான் பண்ணல. அந்த மாதிரி வந்து இந்த நிதி மையமாக வச்சு இந்த விவாதங்கள் எல்லாத்தையும் இவங்க நடத்திக்கிட்டே இருக்காங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி இந்த நீங்க சொன்ன அந்த புயல் நிவாரண நிதி 27 மாநிலத்துக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம வெஞ்சல் புயலுக்கு கேட்டிருந்தோம், நமக்கு அதை பத்தி அறிவிப்பே இல்ல. ஏற்கனவே அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் 1200 கோடிக்கு மேல கொடுக்க வேண்டியது இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியல் பழங்குடி மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி, அவங்களுடைய நலத்திட்டங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி ஒரு 184 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கு. இப்படி பல வகைகள்ல நிதிகளை லாக் பண்ணிட்டு புதுசா இவங்க வைக்கக்கூடிய இந்த பிஎம்சி இதுல இருக்கக்கூடிய முக்கியமான சிக்கல் என்ன அப்படின்னா, ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்கல்ல, நீங்க நான் வந்து உங்களுக்கு நிதி கொடுக்கணும் அப்படின்னா நீ இதை ஏத்துக்கோ, புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கோ. இதே வந்து ஒரு ஆபத்தான விஷயம். கிட்டத்தட்ட எப்படி வருது அப்படின்னா, சூழ்நிலை 1974ல நம்முடைய முன்னாள் அமைச்சர் கலைஞருடைய மனசாட்சி முரசொலி மாறன் அவர்கள் வந்து மாநில சுயாட்சி குறித்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதுல வந்து இந்த கல்வி திட்டம் தொடர்பாக நம் மீது என்னென்ன மாதிரி எல்லாம் திணிப்புகள் நடத்தப்படும் அப்படின்றது குறித்து வரும் பொழுது அவர் ஒரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இந்தி மொழி திணிப்பு அப்படின்றத பொறுத்தவரையில இந்தியாவிலேயே இந்திய எதிர்ப்பு இயக்கத்தின் ஈட்டி முனையாக இருந்து வருகிறது. இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்பது நம்முடைய கொள்கை முழக்கங்களில் ஒன்று. அதற்கான வாக்குறுதியும் தேர்தல் அறிக்கைகளில் தொடர்ந்து கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்தி திணிப்பை முற்றிலும் தடுத்து நிறுத்த முடியுமா என்றால் முடியாது. அந்த திணிப்பை ஓரளவுக்கு தற்காத்துக் கொள்ளக்கூடிய அளவில் தடுப்பு அரணாக வேண்டுமானால் நாம் செயல்பட முடியுமே தவிர அவன் திணிக்கின்ற முயற்சிகளை முற்றிலுமாக ஒழித்து கட்ட முடியாது. இன்னொன்று சொல்றாரு அவர் வந்து, நாளை இந்தி திணிப்பிற்கான சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி அதை நிறைவேற்றும் கடமையை கழக அரசின் கல்வி அமைச்சரிடமே ஒப்படைக்க வருவார்கள். இது வந்து 1974 அவர் எழுதுறாரு. 2024 இதுல இப்ப நடக்குது. இது இந்த இந்தி திணிப்பு இந்த கல்வித்துறை மட்டுமா இல்லாம கூட இவங்க வைக்கக்கூடிய இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் இருக்குல்ல, அந்த மத்திய உதவி நிதி உதவி திட்டம், அந்த பேரே ஒரு போங்கு. அதுல 60% ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க போது, 40% மாநில அரசாங்கம். அது தொடங்கப்பட்ட ஆண்டு. அடுத்தடுத்த ஆண்டுல 10 இங்க ஏறும், 10 அங்க குறையும். 5 வருஷத்துல திட்டமே மாநில அரசு திட்டமா மாறி. ஆனா இவங்க முதல் வருஷமே வந்து 60க்கு 40 கொடுக்கறது இல்லங்கிறத நம்ம பிரதமர் வீட்டு வசதி திட்டத்துல இருந்து பல்வேறு திட்டங்கள்ல தமிழ்நாடு பேசிக்கிட்டே இருக்கு. ஆனா இதுக்கு பேரே வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் வச்சு மத்திய நிதி உதவி திட்டம் வச்சு நேத்து கூட வந்து அண்ணாமலை வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஒன்றிய அரசாங்கத்துடைய திட்டங்களுக்கு எல்லாம் இவங்க செலவு பண்ணிட்டு இவங்க பேரை ஒட்டிக்கிறாங்க அப்படின்னு. நிதி செலவு பண்ண போறது நம்ம, அவங்க கொடுக்க போற பணமும் நமக்கு கொடுக்க வேண்டிய பணம். அவங்க ஒன்னும் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒன்றிய அரசாங்கத்துடைய எந்த நிதிக்குள்ள இருந்து கொடுக்க போறது இல்ல, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க போற நிதியில இருந்தா கொடுக்குறாங்க. அதுக்கு இவங்க இந்த தொடர்ச்சியா இந்த மாதிரியான நிபந்தனைகளை வைக்கிறது இருக்குல்ல, இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம உதய் மின் திட்டத்தின் வழியா தமிழ்நாடுடைய மின்சாரத்துறைக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க. இந்த அமிர்தா திட்டத்துக்கும் தூய்மை இந்தியா திட்ட நிதியை கொடுக்கணும் அப்படின்னா மாநகராட்சி நகராட்சிகளுக்கு சொத்து வரி கூட்டுறது தொடர்பான ஒரு நிபந்தனை வச்சாங்க. இப்ப பார்த்தா இந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்ட நிதியை கொடுக்கறதுக்கு இது வந்து அதிகபட்சமா ஒரு கொள்கை ரீதியான விவாதமாகவும் இருக்கிறதுனால இது வந்து ஒரு மிகப்பெரிய விவாதமா மாறுது. அப்ப தொடர்ச்சியா மாநில அரசாங்கங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஏதோ ஒரு பேர்ல அவர்களுடைய கொள்கைகளை நிறைவேற்றுவதற்காகவும் அவங்க வச்சிருக்கக்கூடிய பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்றதுக்காகவுமான ஒரு கட்டாயப்படுத்துறது இருக்குல்ல, இது அடிப்படையில ஒரு மாநிலத்துடைய நிதி உரிமைக்கே எதிரானதா உண்மை. இதுல நாடோடிகள் படத்துல நமோ நாராயணா வந்து ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு, ரொம்ப அற்புதமான கேரக்டர். அந்த கேரக்டர் கூட படத்துல அந்த பசங்களுக்கு ஒரு ரிப்பன் வெட்டி விடுறது அல்லது டீ வாங்கி கொடுக்கறது, ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு டீ வாங்கி கொடுத்த வள்ளலே அப்படின்னு பேனர் அடிப்பாரு. நீ டீ வாங்கி குடுக்கறேன்னு கூட சொல்லல, அதுக்குள்ள பேனர் வச்சுக்கிற. பிஎம் ஸ்ரீன்றான், பிரதான் மந்திரி ஆவாசியோ ஆவாஸ் அஞ்சிங்கன்றான், என்ன அர்த்தத்துல சொல்ல வராங்கன்னு புரியல. இந்த திட்டங்கள் எல்லாத்தினுடைய நோக்கத்தையும் நம்ம இல்ல, இப்போ இந்தியால இந்த கூட்டாட்சி தத்துவத்துல நீதி தன்னாட்சி குறித்து பேசுகின்ற எல்லோரும் சுட்டி காட்டுவது நாம் மட்டுமல்ல, நித்தி ஆயோக்கிய ஒரு ஆய்வு செய்யறாங்க. அந்த ஆய்வுகள்ல எல்லாத்திலையும் சுட்டி காட்டப்படுவது என்ன அப்படின்னா, கோவிந்தராவ் நினைக்கிறேன் அவர் தலைமையிலான ஆய்வு, இன்னும் வேறு சில ஆய்வுகளான் எல்லாத்திலையும் சுட்டி காட்டப்படுவது என்னன்னா, நீங்க வந்து ஒரு
ஒரு பெரிய ஸ்கீம் ஒண்ணு கிரியேட் பண்ணிடுறீங்க, அதுல பல கண்டிஷன்ஸ் போட்டுறீங்க. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாதான் ஒருத்தர் வந்து இந்த நிதியை பெற முடியும்னு சொல்றீங்க. இந்த கண்டிஷனை தாண்டி வேற தேவைகள் மாநிலத்துக்கு இருக்கலாம். அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நிதி கொடுக்க வேண்டியது உங்களுடைய நிர்பந்தம். அதை கொடுப்பதற்கு வழிவகை இல்லாத வகையில நீங்க சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் டிசைன் பண்றீங்க அப்படின்றதுதான் அவங்க முன்வைத்த குற்றச்சாட்டு. இப்ப எடுத்து வைங்களேன், இப்ப தேசிய கல்விக் கொள்கைன்றது வந்து சட்டமே கிடையாது, அது வந்து ஒரு கொள்கை. இவர் என்னமோ ரூல் ஆஃப் லாலாம் பேசிட்டு இருக்கிறார் தர்மேந்திர பிரதான். என்ன ரூல் ஆஃப் லா அவர் முதல்ல சொல்லணும். எந்த சட்டத்தின் அடிப்படையில? அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963, ரூல்ஸ் 1976. இதன் அடிப்படையில தமிழ்நாட்டுக்கு எக்ஸப்ட் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு நம்ம விளக்கு வாங்கி வச்சிருக்கிறோம். அவருடைய ஆதரவாளர்கள் பாண்டேவே என்ன சொல்றாருன்னா, அவர் அப்படி பேசியிருக்க கூடாது, அந்த சீட்டு ஏண்டா போட்ட தேவையில்லாம மாட்டி விட்டுட்டாரு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற சில முட்டுகள் கொடுக்கிறாரு. இதுதான் நிலவரம். இப்ப ரூல் ஆஃப் லா அப்படின்னு அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு வந்து அவர் மேல கேஸ போட்டு நம்ம கூண்டுல ஏத்தி அவரை பதில் சொல்ல வச்சே தீரணும். இப்ப இந்த ரூல் ஆஃப் லான்றதெல்லாம் பொய். ஏன்னா அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டின் படி தான் வர முடியும், அதுல அவனால வர முடியாது. தேசிய கல்விக் கொள்கை என்பது சட்டமா என்றால் அது சட்ட அங்கீகாரம் பெற்ற ஒண்ணு கிடையாது. அது இவங்க எழுதி வச்சுக்கிட்ட ஒரு பாலிசி. இப்ப நம்ம ஒரு பாலிசி கிரியேட் பண்றோம்னா அந்த பாலிசியை அந்த பாலிசியை சட்டப்பேரவையில வச்சு சட்டப்பேரவையில தீர்மானமா போடுவோம் இல்லையா, கொள்கை முடிவெடுப்போம்ல. தேசிய கல்விக் கொள்கைக்கான நீ கொள்கை முடிவை நாடாளுமன்றத்தில் எடுத்திருக்கியா, அதற்கான ஏற்பு என்ன மறுப்பு என்ன, அதை பத்தி பேசவே மாட்டாங்க. விவாதம் நடந்துச்சு, அதை பத்தி விவாதமே கிடையாது. எந்த விதமான சட்ட அங்கீகாரமும் இல்லாத ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டு இவர்கள் நம்ம மீது இதை திணிக்க வர்றாங்க. இப்ப இந்த திணிப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா, பேக்ரவுண்ட்ல இதனுடைய நோக்கம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில இருந்துதான் ஸ்கூல் எஜுகேஷன் ப்ராப்ளம் வருது. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில இருந்துதான் ஹையர் எஜுகேஷன் ப்ராப்ளம் வருது. இதுல இந்த ஹையர் எஜுகேஷன் ப்ராப்ளம் அப்படின்றத பொறுத்தவரையில ஹையர் எஜுகேஷன்ல வந்து பல்வேறு பிரச்சனைகளை இவங்க நம்மளுக்கு உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுல நேஷனல் ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடி, நேஷனல் அக்ரிடேஷன் கவுன்சில்னு ஒன்னு, ஹையர் எஜுகேஷன் கிராண்ட்ஸ் கவுன்சில்னு ஒன்னு, ஜெனரல் எஜுகேஷன் கவுன்சில்னு ஒன்னு. இது எல்லாத்தையும் மேற்பார்வை பார்ப்பதற்காக ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, HEC ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்குறது தான் இவங்களுடைய நீண்ட கால நோக்கம். இதை நேஷனல் எஜுகேஷன் பாலிசியிலே வச்சிருக்காங்க. இப்ப நேஷனல் எஜுகேஷன் பாலிசியின் அடிப்படையில UGC வரையறுக்கிறாங்க இல்லையா. இதெல்லாம் ஏன் UGC செய்யுது அப்படின்னா, புதுசா ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒன்ன உருவாக்கணும்னா அது அப்பட்டமா திருடுறதுக்கு தான் திருடன் வர்றான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படின்ற காரணத்தினால திருடன் இல்லாத ஒரு வேடத்தில் போய் மாறு வேடத்தில் போய் வந்து திருடுவது அப்படின்ற முடிவெடுத்து UGC-யை இப்ப திருட்டு பயிலாகிட்டாங்க. UGC-யை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, UGC மூலமாக இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை அமல்படுத்துவதற்கான கைட்லைன்ஸ் போடுறது, தொடர்ச்சியாக எல்லா கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் சுற்றறிக்கைகள் அனுப்புவது, ஆளுநருக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களே தொடர்பு கொண்டு பேசுவது, ஆளுநரின் மூலமாக கூட்டங்களை ஒருங்கிணைப்பதுன்னு UGC அது வந்து ஒரு ரெக்கமெண்டேட்டரி பாடி, ரெகுலேட்டரி பாடி கிடையாது. ஆனா அவங்க ரெகுலேட்டரி பாடியா ரோல் பிளே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றதுதான் யதார்த்தம். ஏன் ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு இவங்க ரோல் பிளே பண்ண, இது எல்லாத்துலயும் பாருங்க ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி கவுன்சில்னு ஒன்னு உருவாக்குறது அவங்க திட்டம். இப்ப அப்படி எதுவும் கிடையாது. AICTE அப்படின்றது டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கான வழிகாட்டி அமைப்பு. அதே போல மருத்துவ கல்விக்கு இருக்கிறது, ஒன்னொன்னுக்கும் அதுக்கான இயக்கங்கள் இருக்கிறது. அவையெல்லாம் அந்தந்த கல்வி எப்படி வகுக்கப்பட வேண்டும் என்பது குறித்து வழிகாட்டுதலை வழங்கக்கூடிய அமைப்பு. ரெகுலேட் பண்ற பாடியா நீங்க மாறவே கூடாது, அதற்கான தகுதி உங்களுக்கு கிடையாது. அக்ரிடேஷன் கவுன்சில், இந்த அக்ரிடேஷன் அப்படின்றத பொறுத்தவரையில சமீபத்துல இங்க ஆந்திராவில் வந்து கோனேரு லட்சுமையா எஜுகேஷன் பவுண்டேஷன் அப்படின்றதுல இந்த NAC அக்ரிடேஷன் ஒன்னு இருக்கு. இப்ப என்ன எல்லா காலேஜுக்கு என்ன ஆயிருச்சுன்னா, NAC அக்ரிடேஷன் வாங்கினா தான் நம்மள காலேஜா மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு A+C+B+ ஸ்கோரை போட்டு NAC அக்ரிடேட்டட், NBA அக்ரிடேட்டட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறது. இப்ப பார்த்து போறவனுக்கு NACனால என்னன்னு தெரியாது, NBA-னால என்னன்னு தெரியாது. ஓ, பல சான்றிதழ்கள் வைத்திருக்காங்க போல. இப்ப நம்ம கத்தையா ஒரு பண்டில தூக்கிட்டு அப்போ எவ்வளவு சர்டிபிகேட், அது 3ஆம் கிளாஸ்ல மாறுவிட பட்டியல வாங்கின சர்டிபிகேட்டா இருக்கும். அதுக்கும் காலேஜுக்கு என்ன சம்பந்தம்? அந்த மாதிரி காலேஜ் வந்து NBA, NAAC சொல்லிட்டு அக்ரிடேஷன் வாங்கி வச்சுக்கிட்டு இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த அக்ரிடேஷன் கொடுத்து இவங்க தரமான கல்லூரியாக அக்ரிடேட் பண்ணப்பட்டா தான் நான் நிதி தருவேன், நீ டாப் ரேங்கிங்ல இத்தனைக்குள்ள வந்தா தான் நான் நிதி தருவேன், நீ பின்தங்குனா உன்னை மேலும் பின்தங்க வைப்பேன். இப்ப இது தமிழ்நாட்டுக்கு எதிரானது இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும் மக்கள். இது உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் அந்த மாணவர்கள் கல்வி கற்பதற்கு எதிரானது. அந்த உரிமைக்காக நம்ம இங்க இருந்து குரல் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய பின்தங்கிய பகுதிகள் கல்லூரிகள் இந்த மாணவர்களுக்கு எதிரானது. பின்தங்கிய பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரிகளும் பின்தங்கிதான் இருக்கும். ஏன்னா அது அந்த சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு. அங்க வர்ற ஆசிரியர்கள் எப்படி இருப்பாங்க, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மேக்சிமம் அதை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 50 கிலோமீட்டர் பகுதிக்குள்ள இருந்தா அந்த ஆசிரியர்கள் அங்க வருவாங்க. அப்ப அந்த மாணவர்கள் எவ்வளவு பின்தங்கிய நிலையில இருக்கிறாங்களோ அதே நிலையில கொஞ்சம்
முன்னேறி அந்த வாத்தியாருங்க இருப்பாங்க. அவங்க வந்து அந்த சமூக படிநிலை சமூகத்திலிருந்து வந்து அவங்க வெளியேறி இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த ஸ்கூலு காலேஜுடைய தரமும் அதே அளவுல தான் இருக்கும். இப்ப தேவையான பொருளாதார வாய்ப்புகள் இருக்காது. ஆமா, அவங்க காலையில வேலைக்கு போயிட்டு தான் நல்ல குடிநீர் கிடைக்காது, நல்ல உணவு கிடைக்காது, போக்குவரத்து கிடைக்காது. இவ்வளவு சிக்கலுக்கு மத்தியில அவங்க வளரணும். சமூக சூழல்ல இருந்து கல்லூரிக்கு வர்றவன் பின்தங்கி தான் இருப்பான். அவனை மேல கொண்டு வர்றதுக்கு நீங்க திட்டமிடணுமே தவிர அவனை மேலும் கைவிடுறதுக்கான வேலைகளே பாக்குறது. இப்ப இவங்க போய் என்ன பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட இவங்க போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்க போயிட்டு என்ன காலேஜ் இது, மரம்லாம் கம்மியா இருக்கு, ரோடு இல்லாம இருக்கு, செம்மன் போட்டிருக்கேன், என்னது நல்லா நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு உனக்கு நிதி கிடையாது அல்லது குறைவான நிதி, உனக்கு அக்ரிடேஷன் கிடையாது, அக்ரிடேஷன் கிடையாதுன்னா ரேங்கிங்ல இடம் கிடையாது, ரேங்கிங்ல இடம் கிடையாதுன்னா உனக்கு நிதி கிடையாது, மறுபடியும் அங்கேயும் க்ளோஸ். அப்போ பின்தங்கிய மாணவர்களை மேலும் பின்தங்க வைப்பதற்கான திட்டம். சரி, இப்படி பின்தங்க வைக்கப்படுகிறார்களே இந்த மாணவர்கள், இவங்க என்னதான் செய்ய போகுது இந்த அரசு? வாங்க விஸ்வகர்மா குலத்தொழில் பண்ணுங்க. அதுக்குனேதான் எல்லாமே திட்டமிட்டு எல்லாம் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆனது. யூஜிசியின் மூலமாக வந்த பல்கலைக்கழகங்களுக்கான உயர்கல்விக்கான நெருக்கடி, PM ஸ்ரீ மற்றும் NEP மூலமாக மாநில பள்ளி கல்வித்துறைக்கு வருகின்ற நெருக்கடி, அதை தொடர்ந்து விஸ்வகர்மா திட்டம், அதை தொடர்ந்து மற்ற விஷயங்களுக்கு. இப்ப பின்தங்கிய பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரிகளும் பின்தங்கி இருக்கும். ஒரு கல்லூரி வளராம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த கல்லூரியினுடைய சூழலை வந்து பின்தங்கியதாக வைத்துக் கொள்வது. அப்போ வெள்ளத்தால் பாதிப்படையுதா, அது பாதிப்பாவே இருக்கட்டும், அதை சீர்படுத்தினா அவன் மறுபடியும் வளர்ந்து வருவானே, அப்ப அது சிதையட்டும். கேரளால மண் சரிவா நாசமா போட்டோம், தமிழ்நாட்டுல வெள்ளமா நாசமா போட்டோம், யாரும் வளர வேண்டாம் அப்படின்ற ஒரு குரூரமான கேவலமான நோக்கத்தோடு எல்லாவற்றிலும் நாம் பின்தங்க வேண்டும். இதுதான் அந்த பாலிசி தான் இவங்களுடைய எல்லாத்திலையும் வெளிப்படுகின்ற ஒரு உண்மை. இதுதான் பாசிசத்தினுடைய கொடுங்கரங்கள் என்பது எப்படி எல்லா திசைகளிலிருந்தும் ஒருத்தரை நெருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு அப்பட்டமான உதாரணம். நிதி பகிர்வில் நாம் வஞ்சிக்கப்படுகிறோம், கல்வியில் நாம் வஞ்சிக்கப்படுகிறோம், மருத்துவத்துக்கும் கல்விக்கும் செஸ்ன்னு ஒண்ணு வாங்குறாங்க 2%. எல்லாரும் கட்டுறோம். எதுக்கு கட்டுறோம்? நான் இந்த நாட்டுல எனக்கும் என்னுடைய சந்ததியினருக்கும் நல்ல கல்வி கிடைக்கணும்ன்றதுக்காக நான் கட்டுறேன். இங்க கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் வேற எங்கேயாவது போய் கட்டுறேன். ஏன்னா இங்க எனக்கு வாழ வழி இல்லைன்னு தெரிஞ்சுன்னா நான் வேற நாட்டுக்கு போவேன். வேற நாட்டுக்கு போய் அங்க போய் வேலை பார்த்து அந்த நாடு சொல்ற சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு குடியுரிமை பெற்றுக்கொண்டு அங்க எனக்கு தேவையான வசதி, அங்க வரி கட்டி அங்க எனக்கு தேவையான வசதிகளை நான் பெற்றுக்கொள்வேன். அப்போ மாடர்ன் நேஷனாலிட்டி அப்படின்றது என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நான் வழங்குகின்ற ஒரு விஷயம் தான் வரி அப்படின்ற ஒரு மாடர்ன் தாட் ப்ராசஸ் இன்னைக்கு வளர்ந்திருக்கிறது. எல்லா காலத்திலும் அதுதானே. மாநில அரசுக்கு இவங்க பிரிச்சு கொடுக்க வேண்டிய தேவையில்லாத வரியில வச்சிருக்காங்க. மன்னருக்கு அதிக தேவைகள் இருக்கின்றதுக்காக வரி வசூல் பண்ற காலம் இது கிடையாது. என்னுடைய தேவைகள் அதிகமாக இருக்கு என்பதற்காக நான் நிதியை கொடுக்கின்ற காலமாக இது மாறி இருக்கிறது. இது மன்னராட்சி காலம் கிடையாது. அப்போ இந்த மாடர்ன் தாட் ப்ராசஸ் இல்லாத ஒரு அரசாக இந்த மோடி அரசு இருக்கிறது. நம்ம கையில இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் காசையும் வரின்ற பேர்ல புடிங்கிறானே. மன்னருக்குமே இங்க அதிக தேவையில்லை. மக்களுக்கு இப்ப நிதி கமிஷனே என்ன சொல்லுது, 15வது நிதி கமிஷனேனா ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட வந்து வருமானம் வர்றதுக்கான வழிகள் இருக்குல்ல, அது 68% மேல இருக்குது. ஆனா அவங்க மக்களுக்கு செலவு பண்ண வேண்டிய தேவைகள் வந்து 32% தான் அவங்க தேவை இருக்குது. ஆனா மாநில அரசாங்கம் தான் மக்களோட நேரடியா தொடர்புல இருக்குது. மாநில அரசாங்கத்துக்கு தான் அதிகமான பங்கு இருக்குது மக்களுக்கு செய்ய வேண்டியதுல. ஆனா நிதி வருமானம் அப்படின்னு பார்த்தா மாநில அரசு கம்மியா இருக்குது. அப்ப தேவையே இல்லாம இவங்க ஒரு நிதியை வசூல் பண்ணி அதை என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியல. அதான் A1 A2. இப்ப அவங்க வந்து உலக பணக்காரர்களா இருக்கணும் அப்படின்னா நீங்க இதெல்லாம் பண்ணாதான் அவங்க உலக பணக்காரர்களா இருக்க முடியும். நீங்க இவ்வளவு வாங்குற வரியை வந்து LICல பம்ப் பண்ணி LIC மூலமா A1க்கு பம்ப் அடிக்கிறது, இதை வந்து NLCக்கு பம்ப் பண்ணி NLC மூலமா A1 A2க்கு பம்ப் அடிக்கிறது, அதன் மூலமா ஹார்பருக்கு பம்ப் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருந்து இப்ப இந்த மறுபடியும் ஒரு காமெடி சீன் தான் ஞாபகத்துக்கு வருது. கவுண்டமணி கஷ்டப்பட்டு ஒரு இளநீ கடை போட்டிருப்பாரு. அந்த இளநீ கடையில எல்லாம் முளைச்சு போய் கிடக்கும். என்னடா இது இளநீ கடை எப்படி முளைச்சு போய் கிடக்கு அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் சைடுல வந்து செந்திலும் வடிவேல சேர்ந்து வந்து வரிசையா உருவிட்டு இருப்பாங்க. இப்ப உத்தரப்பிரதேசம் இப்படி உட்கார்ந்து இருக்குது அப்படின்னா அதை உருவிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அதை பம்ப் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், தனி ரூட்டு போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறான். டெல்லியில இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் எல்லா மாநிலத்தில இருந்து இப்படி தனி ரூட்டு போட்டு இளநீ வித்துக்கிட்டு இருக்குது. 27,000 கவர்மெண்ட் ஸ்கூல் மூடின விஷயமே உத்தரப்பிரதேசத்துல இருக்கவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அவங்க இந்த இடத்துல வச்சிருக்காங்க. அவங்க ஊர்ல சொந்த ஊர்ல அவங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல நெருக்கடியில நிக்கிறாங்க. அந்த அரசாங்கத்தை நோக்கி யாருமே கேட்கல. இந்த அரசாங்கமும் அதை பத்தி கவலையே படல. ஆமா, தமிழ்நாடு வாரணாசி பிளாட்ஃபார்ம்ல தமிழ்நாட்டு மாணவர்கள் தவிக்கிறாங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியா அவங்கள பிளைட் டிக்கெட் புக் பண்ணி இங்க கூட்டு வருது. ஆனா அது எந்த இடத்துலயுமே சொந்த மக்கள் மீது கூட
அக்கறையே இல்லாம, ஆனா அவங்கள பத்தி அவங்களுக்காக நாங்க செய்யறோம் அப்படிங்கறது இந்த மொழி மதத்தை வச்சே இவங்க எவ்வளவு நாள் ஓட்டிட முடியும். இப்ப முரசொலி மாறன் புத்தகத்துல வந்து மெமரிஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் 1962 அப்படின்ற இதுல வந்து சம்பூர்ணானந்த் அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தின் முதல்வராக நீண்ட காலம் அரசியலில் இருந்த ஒருத்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பொது முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு மாநில அரசுகளை பங்குதாரர்களாக நினைக்கும் போக்கு படிப்படியாக குறைந்தும் மாநில அரசுகளை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியவர்களாகவும் ஏஜென்ட்களாகவும் எப்போதும் குறுகிய நோக்கு கொண்டிருப்பவர்களாகவும் அவர்களாகவே முக்கிய முடிவுகளை எடுக்கட்டும் என்று நம்பி விடுவதற்கு லாயக்கற்றவர்களாகவும் கருதும் போக்கு அதிகரித்து வருகிறது. இப்போது அதிகமாக தலைதூக்கி நிற்கும் ஆபத்தான போக்குகள் இவை அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தர் எழுதினதை மேற்கோள் காட்டுறாரு. அந்த ஊர்லயும் ஒரு அறிவாளி இருந்திருக்கிறாரு. அவர் அந்த காலத்திலேயே நம்மள முட்டாளாக்க போறாண்டா எதிர்காலத்துல அப்படின்றத கணிச்சிருக்கிறாரு. அது பிஜேபி வந்து வேக வேகமா ஆக்கி கொண்டு நிப்பாட்டிட்டு யோகி ஆதித்யநாத் கையில கொடுத்துட்டாங்க. அவர் வந்து கேரளாவுக்கு அட்வைஸ் பண்றாரு, நீங்க யூபி மாதிரி வளர்ந்து வரணும். இல்ல இப்ப யூபியா இருக்கட்டும் ஹரியானாவா இருக்கட்டும், இவங்க திரும்ப திரும்ப வந்து இந்த நிதி பங்கீடுகள் இருக்குல்ல, வடக்கு தெற்கு அப்படின்னு கொண்டு வந்து உத்தரப்பிரதேசம் ஹரியானா இந்த அவங்க இருக்க பீகார் மாதிரியான மாநிலங்களுக்கு மக்களை தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை தொடர்ச்சியா அவங்க பண்றாங்க. ஆனா அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஎம்சில வந்து மேற்கு வங்கமும் பாதிக்கப்படுது, இப்படி கேரளாவும் பாதிக்கப்படுது. இவங்களுக்கு தேவையில்லாத பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு எங்கெல்லாம் வழி இல்லையோ அதையெல்லாம் இவங்க வஞ்சிக்கிறாங்க. தன்னுடைய சொந்த மாநிலத்து மக்களை வந்து கடைசி வரைக்கும் இப்படியே வச்சிருக்கிறது தான் இவங்க நம்மளை நம்புறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கறதும் இவங்களுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகள் இருந்துமே நமக்கு தெரியுது. ஆமா, இதுல பிஎம்சியை ஏத்துக்கிட்டா காசு கிடைக்கும்ன்றாங்க. போன வருஷம் வரைக்கும் கேரளா பிஎம்சில அக்ரிமெண்ட் சைன்டு காசு கொடுக்கும். இப்ப கேரளா சைன் பண்ணது, பிஎம்சிக்கு காசு வரல. உடனே பத்திரிகை எல்லாம் என்ன செய்யறாங்க, பிஎம்சிக்கு ஒரே ஒரு பத்திரிகை தான், பிஎம்சி திட்டத்திற்கு மண்டியிட்டதற்கு பிறகும் நமக்கு நிதி கிடைக்கவில்லை அப்படின்னு ஒரு பத்திரிகை எழுது. அடுத்து கேரளா என்ன முடிவு எடுக்குது, இதுல இருந்து வெளியேறது, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுப்பது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியான ஒரு முடிவு எடுக்கிறது. கோடிகளில் வரவேண்டிய கேரளாவின் நிதியை வேண்டாம் என்று தாரை வார்த்த பினராயி அரசு. என்னடா போன மாசம் வேற மாதிரி சொன்னியப்பா, இந்த மாசம் அப்படியே மாத்திரியப்பா, மண்டியிட்டும் கிடைக்காத நிதினு சொன்ன. இப்ப அதுல இருந்து மானத்தோட வெளியேறினதுக்கு பிறகு நிதியை கைவிட்ட பினராயி அரசு. அப்ப கையெழுத்து போட்ட காலத்திலே வரல, இப்ப வெளியேறின காலத்துல அது வந்தா என்ன வரலனா என்ன, நீ தான் கொடுக்க மாட்டேன்ட்டு. இப்ப நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, கேரளா ஏத்துக்கிட்டார்ல, ஏத்துக்கிட்ட கவர்மெண்ட்டுக்கு நீ ஏன் காசு கொடுக்கல அப்படின்றதுதான் நான் முன்வைக்கிற கேள்வி. அப்போ ஒன்னொன்னுக்கும் ஒரு கண்டிஷனை போட்டு தேவையில்லாத வரம்புகள். இப்போ இடையில வந்த ஒரு நிதிக்குழுவோ அல்லது மற்றவர்களோ என்ன ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் வந்து வரம்பற்று போயிட்டு இருக்கு அப்படின்ற காரணத்தினால அதை வந்து ஒழுங்குபடுத்துவதற்காக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான திட்டங்கள் வந்துருச்சு. இப்ப நம்ம ஊர்ல ஜல் ஜீவன் மிஷன் ஒரு திட்டத்தை சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்ல அமல்படுத்துறாங்க. நம்ம கிராமங்களுக்கு தண்ணி கொடுத்து பல வருஷம் ஆச்சு. பல கூட்டு குடிநீர் திட்டங்கள் ராமநாதபுரத்துக்கு முதற்கொண்டு காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட வந்து ஜல் ஜீவன் மிஷன்ல நீ வந்து வீட்டுக்கு வீடு குழாய் போடு, அதுக்கு ஒரு காசு தரங்கிறாங்க. இப்படி பல வகைகள்ல பல பேர் வச்சிருக்காங்க. அப்ப மக்களுக்கு நீரை கொண்டு போய் சேர்ப்பதுல அடிப்படை கட்டுமானத்தை நம்ம வச்சிருக்கோம். எனக்கு கூடுதல் கட்டுமானங்களுக்கு தான் காசு தேவை. ரொம்ப இன்னும் கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கலா அட்வான்ஸ்மெண்ட் ஆகுறதுக்கும் அதிகப்படியான பொருள் நமக்கு தேவைப்படுது. அதை நீ கொடுக்கலாம், ஆனா அதை கொடுக்கறதுக்கு அவன் தயார் இல்ல. இப்ப இங்கதான் என்ன வருது அப்படின்னா, இப்படி பல திட்டங்கள் இருக்கு, இத பூரா என்ன பண்ணுங்க, அம்பர்லா ஸ்கீம்ஸா கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் நிதிக்குழு கொடுக்கிறது. அம்பர்லா ஸ்கீமா கொண்டு வர சொன்னதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, நிறைய இருக்கு, வதவதன் இருக்கு, சுருக்கணும் அப்படின்றதுக்காக கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா ரியாலிட்டியில என்ன நடந்துச்சுன்னா, அம்பர்லாவா மாத்தினதுக்கு பிறகு தனித்தனியா இருந்ததுலயாவது இது வேணா அது வேணும், இது வேணா அது வேணும்னு ஒரு திட்டத்தை விட்டுட்டு இன்னொரு திட்டத்துக்கு நான் கையெழுத்து போடுவதற்கான வாய்ப்பு இருந்தது. இப்ப எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அதுக்கு பேசிக் ஃபண்டமெண்டல் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுதல் நம்ம எழுதி வச்சதற்கு பிறகு இந்த அம்பர்லாவில எந்ததுக்குமே நான் நிதி பெற முடியல. இப்ப சமர சிக்ஷா அபியான்ன்றது ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம், பிஎம்சி ஸ்கூல்ஸ்ன்றது ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம், ஸ்டார்ஸ் ஒரு திட்டம் இருக்கு, அது சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ். இப்ப இது எல்லாத்தையும் ஐசிடிஎஸ் இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் கொண்டு வந்துட்டு இதை ஒரு அம்பர்லாவா மாத்திட்டு இதுக்கு கீழே நான் வந்து நிதி பெறணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் கீழே வந்து நான் வேணும்னா என்இபி ஏத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டா, ஏற்கனவே நம்ம சர்வ சிக்ஷா அபியான் அமலுக்குமான கல்வி திட்டத்துக்கு நம்ம நிதி பெற்றுக்கிட்டு இருந்தோம். ஆமா, அதெல்லாம் இதுக்குள்ள கொண்டு வந்து அந்த திட்டத்தை தமிழ்நாடு கொண்டாடின மாதிரி வேற யாரும் அந்த பென்சில் படத்தை பார்க்காத ஆள் கிடையாது தமிழ்நாட்டுல. எல்லா பள்ளிக்கூடத்து சுவர்கள்லயே அது இருக்கு. ஆமா, அனைவருக்குமான கல்வி திட்டம் அப்படின்னு. ஆமா, அப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணோம். ஏன் அந்த திட்டம் நமக்கு நல்ல திட்டமா இருக்கு, அதனால நம்ம செலிப்ரேட் பண்றோம். அது போல நல்ல திட்டங்களை நீ
நீயும் கொடு, உன் படத்தை மக்கள் தானா வரைவாங்க. தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறதுனா அண்ணா தான் அதை சொல்றாரு. தமிழனை நீ அமைதியா இருக்கான்னு நினைக்காத, அவன் உறுதிப்பாட்டோடு அமைதியாக இருக்கிறான், பதில் இல்லாமல் அமைதியாக இல்லை. அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழி தமிழனுக்கு தெரியும். அவன் இந்தியை எதிர்க்கிறான், ஆனால் அறிவுபூர்வமான காரணங்களோடு இந்தியை எதிர்க்கிறான் அப்படின்னு அண்ணா சொன்னார். நாம் மொழியை மட்டுமல்ல, எதிலுமே அறிவுபூர்வமானதாக ஒன்று இருக்கிறதா அதை நாம் கொண்டாடி இருக்கிறோம். இந்தியாவின் அறிவுபூர்வமான திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் அதிகம் பயன்பெற்ற மாநிலமாகவும் அதை அதிகம் பயன்படுத்திய மாநிலமாகவும் தமிழ்நாடு இருந்திருக்கிறது அப்படின்றதுதான் கடந்த கால உதாரணங்கள். ஆனால் அந்த அறிவுபூர்வமான திட்டங்கள் நாம் அதிகம் பயன்படுத்துறோம்ன்றது காரணத்தினாலேயே நாம் அதற்குள் இடம்பெறக்கூடாது அப்படின்னு ஒன்றிய அரசு நினைக்குது. இவன் நல்லா பயனடைகிறான், இதுல இவன் வளரக்கூடாது என்கின்ற ஒரு மாற்றான் தாய் மனப்பான்மை. மாற்றான் தாய் மனப்பான்மைன்றத ஒரு நெருக்கமான ஒருத்தர்கிட்ட ஏன்பா அப்படி இன்னொரு வீட்டு பிள்ளையா என்னை நடத்துறன்னு சொல்லலாம். இவன் நெருக்கமானவனாவே நமக்கு இல்லையே, அப்ப இவன் என்ன வார்த்தையை சொல்லி திட்டுவது அப்படின்றதுதான் நமக்கு பிடிபட மாட்டேங்குது. இதுதான் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய அடிப்படை. இப்ப இந்த அம்பர்லாவா கொண்டு வந்துட்டு எந்த திட்டத்தையும் நம்ம ஏத்துக்கிட முடியல. இப்ப அதன் மேலதான் விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்க ஸ்டேட் ஸ்பெசிபிக்கான ஸ்கீம்ஸ் அறிவிங்க. ஸ்டேட் ஸ்பெசிபிக் ஸ்கீம்ஸ் நீ போன பட்ஜெட்ல ஆந்திராவுக்கு கொடுத்தீங்க, இந்த பட்ஜெட்ல பீகாருக்கு கொடுத்தீங்க. எனக்கு எங்க இந்த 10 வருஷத்துல எனக்கு ஸ்டேட் ஸ்பெசிபிக்கா நீங்க என்ன கொடுத்தீங்க? மெட்ரோ கொடுத்தேன்னு சொன்னீங்க. அதுக்கு நிதி கிடைக்கிறதுக்காக நாங்க நாயா பேயா போராடி நீங்க 1000 பொய் சொன்னதுக்கு பிறகு நாங்க அதை சட்டப்பூர்வமாக நாம் அதை எதிர்கொள்ள தயாராகும் பொழுது ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீலுக்கு வர்றீங்க. அதே போல ஜிஎஸ்டிக்கான இழப்பீட்டு தொகை உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகைன்றது அவங்க அப்பா வீட்டு காசு இல்ல, நம்ம காசு. நம்ம ஊர்ல யாரெல்லாம் ஸ்மோக்கிங் பண்றாங்களோ, யாரெல்லாம் லிக்கர் சாப்பிடுறாங்களோ, யாரெல்லாம் பெட்டிக்கடையில் விற்பனைக்கு இருக்கக்கூடிய பொருட்களை தாண்டி கொஞ்சம் லக்ஸுரியான பொருட்கள் எல்லாம் வாங்குகிறார்களோ அவங்க எல்லாரும் ஜிஎஸ்டி செஸ் ஒண்ணு கட்டுறாங்க. அந்த ஜிஎஸ்டி செஸ் தான் இவன் மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறான். ஏன் கொடுக்கறான்? ஜிஎஸ்டி செஸ் வாங்குறான் மாநிலங்களுக்கு இழப்பீடு கொடுப்பதற்காக. இதை ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தா ஸ்டேட் கவர்மெண்டே வாங்கிட்டு போயிருமே மக்கள்கிட்ட. இதை எதுக்குடா நீ வேற வாங்கி வச்சு அதை மக்கள்கிட்ட வேற வாங்கி கொடுக்கற? அப்ப இது எப்படி இருக்குன்னா, மக்களிடமிருந்து நேரடியாக மாநில அரசு பெற்றுக்கொண்டு இருந்ததை இவர்கள் அதிகாரத்தை எடுத்துக்கிறாங்க. அதனால இழப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு இழப்பு வருது. மாநில அரசு வசூல் பண்ணத ஒன்றிய அரசு வசூல் பண்ண எடுத்துக்கிடும் பொழுது மாநில அரசுக்கு இழப்பு வருது. இந்த இழப்பை சரி செய்யணும். அப்ப என்ன பண்ணலாம்? அந்த இழப்பீட்டுக்கான வரியை நான் மக்களிடம் வசூலித்துக் கொள்கிறேன், மாநில அரசுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கலாம். மாநில அரசு அந்தந்த பகுதிக்கு ஏற்றார் போல அந்த நிதியை வசூலித்துக் கொள்ளும், இல்லனா அதை விட்டுரும். அதை விட்டுட்டு இழப்பீடு வருதா, அப்ப நானே இவன் இருந்து வாங்கி உனக்கு டைவர்ட் பண்றேன். எதுக்கு தலையை சுத்தி மூக்க தொடணும்? அதுக்கு மாநில அரசே வசூல் பண்ணிடலாம்ல. இப்போ 2021 முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப வரைக்கும் ஜிஎஸ்டி செஸ் முடியல. அது ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு 2021 வரைக்கும் தான் சொல்லி ஆரம்பிச்சாங்க. 2021 தமிழ்நாடு கேட்டுச்சு. ஆமா, நான் இழப்பீடுகளை நாங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், எல்லா மாநிலங்களுக்கும் நீங்க இந்த ஜிஎஸ்டி இழப்பீடு இன்னும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு கேட்டுச்சு. தமிழ்நாடு மட்டும் தான் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாட பின்பற்றி சில மாநிலங்கள் கேட்டுச்சு. ஆனா இழப்பீடு கொடுக்கறத நிறுத்திட்டு அந்த செஸ் வரியை மட்டும் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. அது எதுக்காகன்னா, பல மாநிலங்களுக்கு இன்னும் எங்களால கொடுத்து முடிக்க முடியல, நாங்க அதை கொடுத்து முடிக்கணும். சரி, இவ்வளவு நாள் வசூல் பண்ணதை செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்று வேலை நடக்கிறது. யாரு பாக்கெட் ஜெய்? இது நம்மள ஜேப்படி பண்றாங்க. நம்ம பாக்கெட்ல இருந்து ஒண்ணும் இல்ல, நம்ம 2 பேர் தங்கி இருக்கிறோம் ஒரு ரூம்ல. இப்ப நம்மளுக்குள்ள ஒரு பண தேவை இருக்கு அப்படின்னா நான் உங்கள்ட்ட கேட்டுட்டு அதுல இருந்து எடுத்துப்பேன், இல்ல நீங்க என்கிட்ட கேட்டு அதுல இருந்து எடுத்துப்பீங்க. எனக்கு காசு தேவைன்ற போதெல்லாம் உங்களுடைய பின்ன போட்டு நான் பாட்டுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கிறதா? அப்ப நான் அது உங்களுக்கு செய்யற துரோகம் இல்லையா? அப்ப மக்களுடைய பணத்தை, மக்களுக்கு இந்த விலாவாரியான டீடைல்ஸ் எல்லாம் தெரியாதுன்ற காரணத்தினால செஸ்ன்ற ஜிஎஸ்டி செஸ்ன்றத போட்டுட்டு இத வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. அவன்கிட்ட ஓபனா சொல்லணும்ல. மானரோசம் உள்ளவனா இருந்தா நீ அவங்கள்ட்ட எப்பா இந்த மாதிரி உங்கள்ட்ட இருந்து நான் வசூல் பண்றேன்ப்பா அப்படின்றத பொதுவெளியில அறிவிப்பு கொடுத்து எல்லா பத்திரிகையிலையும் முதல் பக்க செய்தியாக கொண்டு வந்திருக்கணும்ல. மாநிலங்களுக்கு அதிக இழப்பீடு தேவைப்படும் காரணத்தால் அந்த இழப்பீட்டு தொகையை உங்களிடமிருந்து வசூல் செய்து மாநிலங்களுக்கு கொடுக்க போறோம்னு விளம்பரம் கொடுங்க. பேடிஎம் விளம்பரத்துக்கு மாற நிமித்துறீங்க. வசூல் பண்ணி செய்து மாநிலங்களுக்கு கொடுக்க மாட்டோம். அதான் கொடுப்போம் சொல்லிட்டேன் பாருங்க. கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லணும். பேடிஎம் விளம்பரத்துக்கு மாற நிமித்துறீங்களா? ஜிஎஸ்டி செஸ்ஸுக்கு நிமித்திக்கிட்டு அப்படி கொடுத்திருக்கணும்ல. மக்களே, உங்கள் மாநில அரசுகளை வலுப்படுத்த காசு வாங்கல் அப்படின்னு கேட்டிருக்கணும்ல. அவங்க திரும்ப திரும்ப இப்ப பாஜக காரங்க நம்ம பாண்டே வரைக்கும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, தமிழ்நாடு
தமிழ்நாடு மட்டும்தாங்க, இந்த ஒரு மாநிலம் தாங்க ஏத்துக்க மாட்டேங்குது. இந்த ஒரு மாநிலத்துக்காக நாங்க எப்படி இந்தியாவுல எல்லாத்துக்கும் மாத்த முடியும் அப்படிங்கறத எல்லாத்துக்கும் சொல்றோம். வேண்டாம், இந்தியாவில எல்லாத்துக்கும் மாத்த வேண்டாம். எனக்கு அதுல ரிலாக்சேஷன் கொடு. பிஎம்ஸ்ரீல தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதுதான் ஒரே நோக்கம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதை சொல்லுவதற்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறதா? பள்ளிக்கல்வித்துறை புலம் என்பது மாநில அரசின் பாற்பட்டது. அந்த பள்ளிக்கல்வித்துறை புலத்தில் கல்வி புலம்ன்றதே மாநில அரசின் பாற்பட்டதுதான். இவங்க சொல்றாங்க அது வந்து கன்கரண்ட் லிஸ்டுக்கு போயிருச்சு, அதனால பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி. உயர்கல்வியை வைத்து அப்படி பேசுறதே கூட தப்புன்னு ஜஸ்டிஸ் ஏ.கே.ராஜன் வாதாடுறாரு. உயர்கல்வி என்பது மாநில அரசின் கையில் தான் இன்னும் இருக்கிறது. இந்த மாநில அரசு புலத்துக்குள்ள நான் எப்படி செயல்படணும்னு நான் ஒரு கொள்கையை வச்சிருக்கேன், நீ எப்படி செயல்படணும் நீ ஒரு கொள்கையை வச்சிருக்க. எனக்கு என்ன டவுட், உத்தரப்பிரதேசத்துல ஸ்டேட் போர்டுன்னு ஒன்னு இருக்கு, குஜராத்ல ஸ்டேட் போர்டுன்னு ஒண்ணு இருக்கு. எதுக்கு இருக்கு? அந்த மாநிலத்துக்கு கல்வி கொடுப்பதற்காக. ஏன் என்சிஆர்டி தான் எல்லா மாநிலத்திலும் இருக்கே, என்சிஆர்டி நேரடியா கொடுக்கலாமே. இவங்களும் என்சிஆர்டி சொல்றதான் செய்ய போறாங்க, அதுக்கு எதுக்கு தனியா ஒரு அமைப்புன்னு நான் கேட்கிறேன். இப்போ என்னுடைய மாநில பாடத்திட்டத்தை படி என்னுடைய மாணவர்களை படிக்க வைத்து நான் சக்சஸ்ஃபுல்லா ரிசல்ட் காட்டியிருக்கேன். அந்த ரிசல்ட்டை சட்டத்துக்கு உட்பட்டு தான் நான் காட்டியிருக்கேன், சட்டவிரோதமா நான் காட்டல. சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட்டு நாம இந்த ரிசல்ட்டை காட்டியிருக்கிறோம். இந்த ரிசல்ட்டுக்கு நீ கொடுக்கிற என்டார்ஸ்மெண்ட் என்ன? நிதி கொடுக்க மாட்டேன்றதா? அப்ப இந்த ரிசல்ட் நீ மதிக்கல அப்படின்னா இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருடைய சாவர்னிட்டி, இந்த இறையாண்மை மிக்க சட்டப்பேரவை நீ மதிக்கலன்னு அர்த்தம். இறையாண்மை என்பது நாடாளுமன்றம் மட்டுமல்ல, சட்டமன்றமும் இணைந்ததுதான் இறையாண்மையோடது. ஏன்னா ஆளுநர் இறையாண்மை மீது சத்திய பிரமாணம் செய்வது அல்ல. அண்ணா கொண்டு வந்த முக்கியமான மாற்றம், அண்ணா நினைத்தது வேண்டுமானால் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் அந்த அதிகாரத்துக்கு பக்கத்தில் மாநில அரசை கொஞ்சம் கொண்டு போய் வைத்தார். இங்கிருந்து பார்க்கும் பொழுது 1962 இந்த தடை சட்டம் எல்லாம் கொண்டு வரும் பொழுதுதான் என்ன மாறுது அப்படின்னா, மாநில அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர் வந்து பதவி இருக்கும் பொழுது இந்திய இறையாண்மைக்கு பங்கம் வராத வகையில் அப்படின்றது. அப்ப இறையாண்மையை காக்கும் பொறுப்பு மாநில அரசுக்கும் இருக்கு. அந்த இறையாண்மை என்பது வெறும் நாடாளுமன்றத்திற்குரியது மட்டுமல்ல, சட்டமன்றத்துக்கு உரியதும். இறையாண்மையின் பங்குதாரர்கள் நாங்கள், ஏனென்றால் மக்களை நேரடியாக நிர்வகிப்பவர்கள் நாங்கள் அப்படின்ற அடிப்படையில் ஆளுநருக்கு இறையாண்மைக்கு சம்பந்தமே கிடையாது. ஆளுநர் கங்காணி தான், மாநில அரசு தான் இறையாண்மைக்கு பொறுப்பாளி. அந்த இறையாண்மைக்கு நீ மதிப்பு கொடுக்கல அப்படின்னா இந்திய நாட்டில் வரைபடத்தில் தமிழ்நாட்டு எல்லைக்குள் இருக்கக்கூடிய மக்களை நான் மனிதர்களாக கருதவில்லை என்று நீ சொல்வதாகத்தான் அர்த்தம். காலகட்டத்திலேயே நம்ம பேசணும், அதுதான் முரசொலி மாறன் எழுதியிருக்கிறார். இன்னைக்கு வந்து இன்னும் பயங்கரமான தீவிரமான நடவடிக்கைகளை பாஜக மேற்கொண்டிருக்கு. இருந்த உரிமைகளும் அரசியலமைப்பு சட்டத்துல இருந்த உரிமைகளும் கூட மறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மரபு ரீதியாக இங்க கடைபிடிக்கப்பட்ட பல இடங்களும் இவங்க எல்லை மீறி பாஜக வந்து நடந்துக்கிறாங்க. அடிப்படையில பாஜக அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தையும் பல இடங்கள்ல மீறுறாங்க. மாநில உரிமைகள், மரபுகள் இதெல்லாம் ஆளுநர்கள் மீறதையும் நம்ம பாக்குறோம். இது எல்லாத்தையும் தாண்டி அவர்கள் நினைக்கக்கூடிய அந்த ஒற்றை இந்தியா, ஒற்றை கல்விக் கொள்கை, ஒரே மதம், ஒரே நாடு அப்படிங்கிற இடத்தை நோக்கி தான் நகர்த்துறாங்க அப்படிங்கறதும் நமக்கு பல இடங்கள்ல தெரியுது. ஆமா, இந்த ஒற்றை ஆட்சியை நோக்கி நகர்த்துவது அப்படின்றது இதுதான் இன்றைய பாசிச சூழல். பொதுவா வந்து இந்த பாசிசம் அப்படின்றது முதலாளித்துவம் தன்னுடைய வீழ்ச்சியிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக செய்யப்படுகின்ற ஒரு மோசடி அப்படின்றது உலகளவில் இருக்கக்கூடிய ஒண்ணு, அதுவும் இங்கு இருக்கிறது. அதே நேரத்தில் கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக நடக்கின்ற நாசி கொள்கையும் இதற்குள் அடக்கமாகி இருக்கிறது. இவர்கள் வந்து செய்யறத பாருங்க, பள்ளிக்கல்வித்துறையா இருக்கட்டும், உயர்கல்வித்துறையா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் பண்பாட்டு ரீதியான சிதைவுகளை செய்யறாங்க. மக்களுடைய அரசியல் வரலாற்றை இல்லாமல் செய்கிறார்கள். தோல்சிலை போராட்டம் என்பது மக்கள் அரசியல் போராட்டத்தை வந்து எதிர்காலத்திற்கு சொல்லி இப்படி இருந்த சமூகம் இப்படி மாறி இருக்கிறது, அதனால் ஜனநாயக நாடாகிய நாம் இந்த கடந்த காலத்தை போல இல்லாமல் முன்னேறியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை புரிய வைப்பதற்காக அந்த பாடத்தை நீக்கிட்டாங்க. அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களையே கிளர்ச்சி செய்ய வச்சு ஒரு கேம்பெயின் பண்ணி நீக்கிட்டாங்க. ஆமா, இப்ப சவுத்துல போய் கேட்டோம்னா அப்பெல்லாம் ஒண்ணு நடக்கவே இல்லை, நீ நடக்கலன்னு நீ சொல்லிக்கலாம்பா, வரலாற்றுல அது நடந்தது. இதை நீ மறக்கடிக்கிறதன் மூலமாக நாளைக்கு உன் தோளில் இருக்கக்கூடிய சட்டையை கலட்டுவதற்கான உரிமையை நீ அவனுக்கு திரும்ப கொடுக்கிற அப்படின்ற அர்த்தம். ரெண்டாவது பாஜக காரங்க வந்து சொல்றாங்க ஒரே மாநிலம் தான் இதெல்லாம் பண்ணது, இதையும் நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த ஒரு மாநிலம் தான் 67 எதிர்த்துச்சு. ஆமா, அது இன்னைக்கு இந்தியாவுக்குள் உள்ள மற்ற மொழி பேசக்கூடிய எல்லாருக்குமான வாய்ப்புகளையும் உரிமைகளையும் நிலைநாட்டினதா இருந்திருக்கு. ஏன்னா இந்த மாநிலம் தான் 1917 ஆகஸ்ட் 17, 18 என்று நினைக்கிறேன் நீதி கட்சியினுடைய முதல்
பார்ப்பனர் அல்லாதார் மாநாடு கோயம்புத்தூர்ல கொள்கை அறிக்கை வெளியிட்ட மாநாடு. அதுல TM நாயர் கொண்டு வந்த தீர்மானங்கள்ல ஒண்ணு, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட மொழிகளைச் சேர்ந்த இந்த மாகாணத்து பிள்ளைகளுக்கு அந்த அவங்களுடைய தாய்மொழியிலேயே கல்வி வழங்க வேண்டும் என்பது 1917 போட்ட தீர்மானம். அன்னைக்கு தாய்மொழி வழி கல்வி அப்படின்ற ஒன்ன இந்திய அரசியல்ல வேறு எந்த மாகாணமும் சிந்தித்திருக்கவே வாய்ப்பில்லை. 1917 TM நாயர் அதை கேட்டார். இந்த பார்ப்பனர் அல்லாத சமூகத்திற்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்காக மான்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் என்று அவர் அழைத்த மான்டேக் செம்ஸ்போர்டுக்கு எதிராக லண்டனுக்கு போய் செத்து போய் நீதியை பெற்றுக் கொடுத்தார் TM நாயர். அதற்கு பிறகு நீதி கட்சி அதை கொண்டு அது ஆட்சிக்கு வந்து அதை சட்டமாக்கி, நம்ம எல்லாம் என்ன நினைச்சிருவோம், அன்னைக்கு ராஜாஜி ஏதோ இரட்டை ஆட்சியை எதிர்த்து போட்டியிடாம இருந்தார். இரட்டை ஆட்சின்னு அவர் குறிப்பிட்டது பிரிட்டிஷ் இந்தியர் இரட்டை ஆட்சி அல்ல, பார்ப்பனர்களாதார் என்கின்ற இருவேறு தொகுதிகள் என்பதை அவர் இரட்டை ஆட்சியா நினைச்சிருக்கிறார் அந்த காலத்துல. அதனால போட்டு இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் இன ரீதியான உணர்வு ரீதியான உரிமை சார்ந்த போராட்டங்களை முன்னெடுத்து வந்திருக்கிறோம். இந்த போராட்டங்களை எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு முகம் கொடுத்தவர் தந்தை பெரியார். அதற்கு பிறகு அதற்கு அரசியல் வடிவத்தை இன்னும் கூர்தீட்டியவர் பேரறிஞர் அண்ணா. 2 ஆண்டுகளில் அண்ணா போனாலும் இன்றைக்கும் நாம் அண்ணாவை உணர்ந்து கொண்டே இருப்பதற்கு காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த அனைத்தையும் சேர்த்து இன்றைக்கு நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம், எழுதி கொண்டிருக்கிறோம். இது இந்த கால பாசிசம் மட்டுமல்ல, அந்த கால சர்வாதிகாரத்திற்கும் அந்த கால எதேச்சதிகாரத்திற்கும் அந்த கால பாசிசத்திற்குமே எதிராக இந்த இயக்கம் போராடிய மரபை கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு இந்தியாவுக்கே இந்த மரபுகள்ல வழிகாட்டிட்டு இருக்கு. ஆமா, இந்த வருஷம் இந்திய பட்ஜெட்டை விட பழமையான பட்ஜெட் தமிழ்நாடு பட்ஜெட். 100வது பட்ஜெட் இந்த சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படுகிறது சென்னை மாகாணத்திலிருந்து. இந்த மദ്രാஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வயது 100க்கு மேலாச்சு. இந்தியாவிலேயே முதல்ல மாகாணத்துக்குன்னு உரிமையை கேட்டது நம்மள பிரிட்டிஷ்காரனே கேட்கிறான். பிரிட்டிஷ் கவர்னர் அது எப்படி எல்லா அதிகாரத்தையும் நீ பெங்கால் கவர்னர் கொடுப்ப, நேன் என்ன இழிச்ச வாயிலுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற கவர்னர் அந்த போராட்டத்தை பேசுறாரு. அப்போ இந்த மண் என்பது தொடர்ந்து உரிமைகளுக்காக பேசி உரிமைகளுக்காக எழுதி வளர்ந்தது. மற்ற மாநிலம் கேட்கவில்லை என்பதற்காக மற்ற மாநிலங்கள் இப்ப நான் அது இழிவா நான் சொல்லல, மற்ற மாநிலங்கள் கேட்க முடியாத நிலைக்கு நீ தள்ளி இருக்கிற, அதை உடைச்சு இன்னைக்கு வர்றாங்க. கார்கா சாட்டர்ஜி அண்ணாவின் படத்தோடு இன்றைக்கு போராட்டம் செய்து கொண்டு எழுதுறாரு. நாங்கள் இந்த நாட்டில் 3ஆம் தர குடிமக்களாக ஆக்கப்படாமல் தடுத்தது அண்ணாவும் அவரது தம்பிகளும். ஆமா, கடந்த 20ஆம் தேதி இப்ப 19ஆம் தேதி நான் கேரளாவுக்கு போயிட்டு வந்தேன். வைக்கம் போராட்டம் நாம் தமிழர்களும் மலையாளிகளும் சேர்ந்து பெற்ற முதல் வெற்றி. அது வெறுமன ஒரு மொழியினருக்கு மட்டும் கிடைத்ததல்ல, 2 மொழியை பேசுபவர்களுக்கும் கிடைத்த வைக்கம் போராட்டத்துடைய தாக்கம் தான் சுசீந்திரன் சத்தியாகிரகம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊர்லயுமே. ஆமா, அப்ப அது நமக்கு கிடைத்த முதல் வெற்றி. 100 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் நம்ம சேர்ந்து நிக்க வேண்டிய தேவை இருக்குன்னு பேசும் பொழுது மக்கள் அவ்வளவு உணர்வோட அந்த விஷயங்களை எல்லாம் நினைவு கூறுறாங்க. அப்போ மக்களுக்கு அந்த உணர்வு இருக்கிறது. நீ அதை பேச விடாம அவனை திசை திருப்பிட்டு இருக்கிற. இது ரொம்ப நாள் பழிக்காது. கார்கா சொன்னது போல கார்கா அதை பேசுறாரா, மம்தா அதை பேசுறாங்க. ஒரிசால இன்னைக்கு வேண்டுமானால் தர்மேந்திர பிரதான் இப்ப இந்த மாதிரி ஆட்களை தான் பெரியார் சொன்னாரு. நம்ம மொழி பேசுவான், நம்ம நாட்டுல பிறந்திருப்பான், ஆனா அவன் நம்மளுக்கு எதிரானவனாவே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலை நமக்கு அண்ணாமலை, ஒரிசாவுக்கு தர்மேந்திர பிரதான், குஜராத்துக்கு மோடி. இப்படியான உணர்வு கெட்டவர்கள் இவர்கள். உணர்வு கெட்டவர்களுக்கு ஒருத்தன் உணர்வோட பேசும் பொழுது என்ன எல்லாம் இது பண்றாங்க, நீ மட்டும் வித்தியாசமா பேசுற அப்படின்றது தோணத்தான் செய்யும். ஆமா, இது வித்தியாசமானவங்க தான். அதனாலதான் பேரறிஞர் அண்ணா அந்த நாடாளுமன்ற உரையில சொன்னாரு, ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நாட்டினர் ஆன்டகனிஸ்டிக், மற்றவர்களுக்கு எதிராக என்கின்ற அர்த்தத்தில் அல்ல, எங்களுக்கு என்று ஒரு தனியான குணாதிசயம் இருக்கிறது அப்படின்றத பெருமையாக பேசினார். அதற்கு முந்தைய வரி ரொம்ப முக்கியமானது. Time has come for the reappraisal, re-evaluation and rethinking of what we have in the name of Constitution அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன, எல்லாரும் அரசியலமைப்பு சட்டத்தை ஏத்துக்கிட்டாங்க, நீங்க மட்டும் அரசியலமைப்பு சட்டத்தை ஏத்துக்கிடவும் செய்றீங்க, விமர்சிக்கவும் செய்றீங்க அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டம் என்கின்ற தத்துவத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த தத்துவம் அனைவரும் சமம் என்று வழிகாட்டுவதாக இருக்கிறது என்பதால் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதிலேயே முரண்பாடுகள் ஏற்பட்டால், அதாவது சமத்துவத்திற்கு எதிரானதாக அதில் சில போக்குகள் தென்பட்டால் அதை நாங்கள் கேள்வி கேட்போம். ஏனென்றால் நாங்கள் அறிவானவர்கள். அப்போ இந்த அறிவானவர்கள் அப்படின்ற இடத்தை நான் முன்வைக்கிறேன், நீ மட்டும் ஏன் அறிவோட இருக்கன்னு பாண்டே கேள்வி கேட்கிறார். அவருக்கு இல்லாததுக்கு நம்ம பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது. அண்ணாமலை சொல்றாரு இல்லையா, தமிழர்கள் எல்லாம் வளர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, உங்க பார்வையில நாங்க வளரணும்னு அவசியமே இல்ல ராஜா, நீ பாட்டுக்கு போ. இப்ப கீழ இருந்து பாக்குறவங்களுக்கு அவங்க உயரத்துல என்ன இருக்கோ அதுதானே தெரியும். அதுதான் அவருக்கும் தெரியும். அவருடைய பள்ளத்திலிருந்து அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். சுற்றிலும் இருட்டாக தெரிகிறது. அதனால தமிழ்நாடு இருட்டா இருக்குன்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. வெளியே வாங்க அண்ணாமலை, நாங்க சந்தோஷமா சூரிய ஒளியில் விடியல்
வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் வாழ்க்கை விடியவில்லை என்றால் காரணம் நீங்கள் குழிக்குள் இருக்கிறீர்கள். அந்த துர்நாற்றத்திலிருந்து வெளியே வாங்க. இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள்ல முக்கியமானதா இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம், தேசிய கல்விக் கொள்கை, PM ஸ்ரீ குறித்து ஒரு நீண்ட உரையாடலா நிகழ்த்தி இருக்கிறோம். நம்மளோட ஒரு நீண்ட உரையாடல் கொடுத்த தோழர் இந்திரகுமாருக்கு ரொம்ப நன்றி தோழர். மாடர்ன் தமிழ்நாடு நேயர்களுக்கும் அன்பு நன்றி.